என் தங்கமே, உன்னை சிதைக்க நினைத்தவள் யாரென தெரியும்போது அது வெளியில் இருந்தவள் என்றால் நம் மனம் கொஞ்சம் சமாளித்து விடும். ஆனா அந்த பெண் உன் வீட்டிலிருந்தவள் என்றால், அதுவே உன் ரத்தம் கலந்தவள் என்றால், உன் வீட்டுக்குள் காலடி வைத்தவள்தான் உன் மனசை பலமுறை அழுத்தி நசுக்கினவளாக இருந்தால் அந்த வேதனையை உணர முடியும் ஒரே தெய்வம் மீனாட்சி அம்மன்தான். நீ அன்றாடம் சமைத்த பசிப்பானத்திலும் அவளுக்கு பசியருந்தது. நீ துடைத்த தரையில் அவளும் நடந்து சிரித்தாள். நீ கோபத்தை கடந்து சிரிப்பை சேர்ந்த நாட்களில் அவளும் உன் தோளில் சாய்ந்தவள். ஆனால் உன்னை பின்னால் சென்று பழி பேசுவதும் உன்னிடம் நிலை பெறாத கெட்ட வார்த்தைகள் சொல்வதும்தான் அவளது உண்மை முகம் என்று உணர்ந்ததிலிருந்து உனக்கான சுமை 10 மடங்காகி விட்டது. நீ உணர்ந்த அந்த நேரம், உன்னுடைய உள்ளம் கூசாமல் அம்மன் பாதத்தில் விழுந்த தருணம், உண்மை உருவெடுத்த நேரம். நீ அப்படியே தலை வணங்கி கேட்டாய், ஓ அன்னையே, நீங்களே இவளிடம் இருந்து என் மனசை பாதுகாக்கணும். என் மனசு மட்டும் தவறாதிருக்கணும். என் கையால எதுவும் பிழை நடக்கக் கூடாது. அதுதான் உன் வலிமை. மற்றவர்கள் பேசியதையும் அவள் செய்த மோசங்களையும் நீ அனுபவமாக எடுத்துக்கொண்டு அந்த சிதைவுகளுக்குள்ளும் நிமிர்ந்து நின்றாய். அவளால் உன் மீது சுமத்தப்பட்ட ஒவ்வொரு பழியும் கண்ணீர் வடிக்க வைக்கும் விதமாக இருந்தது. ஆனா நீ அழவில்ல. உனக்குள்ள ஏதோ ஒரு தேவி சத்தமாக சொல்லிக்கொண்டே இருந்தாள், சும்மா இரு, நீ எந்த தவறும் செய்யல. நீ தவறவில்லை. அந்த நம்பிக்கை தான் நீ இன்னும் உன்னையின்றி வாழ வைத்த விசுவாசத்தின் கனல். அவள் உன்னை பற்றி பேசும் பொழுது எல்லாரும் கேட்டனர். ஏனெனில் அவளது முகத்தில் ஒரு நம்பிக்கையிருந்தது போல தோன்றியது. அவளோடு நீ சிரித்த நிமிடங்களை காட்டி, நான் தான் உன்னோட உண்மை சகோதரி என்ற மாதிரி பேசினாள். நீ அமைதியாய் இருந்தாய். நீ ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் உன்னையே தியாகம் செய்தாய். ஏனெனில் நீ வீட்டை காக்க நினைத்தாய். வீட்டில் அமைதி இருக்க வேண்டும் என்றெண்ணினாய். அவளோ உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தை முழுவதும் உன்னால் வெறுக்க வைத்தாள். உன்னுடைய சிறிய தவறுகள் பெரிதாக மாற்றப்பட்டன. உன் நற்பண்புகள் கூட தந்திரமாய் பேசப்பட்டன. நீ எதிர்த்து பேசவே இல்ல. ஏனெனில் உனக்குள்ள புனிதம் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் அது அமைதி. அந்த அமைதி தான் இப்போ நீதியாக மாறி உனக்கு எதிராக நடந்த ஒவ்வொருவரையும் பயத்தில் ஆழ்த்துகிறது. மீனாட்சி அம்மன் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் மகளின் கண்ணீரை கண்ட அந்த பெண் இன்று நிம்மதியின்றி உறங்க முடியாமல் இருக்கட்டும். ஏனெனில் நான் பொறுத்து கொண்டாலும் என் மகளின் கோபம் வலிமை அதிகமானது. உன் அமைதியான நடத்தை உனக்கு எதிராக பேசும் அந்த பெண்ணுக்கே ஒரு குருதியான தடமாக மாறிவிட்டது. ஏனெனில் உன் ஒவ்வொரு செயலிலும் உள்ள உண்மை அவளுக்கே நெருப்பாக இருக்கிறது. நீ பேசாம இருக்கிறாய் என்பதால்தான் அவளது பொய்கள் இப்போ எரிய ஆரம்பித்திருக்கின்றன. நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாலும் உன் மனசின் வெளிச்சம் அவளது இருட்டை ஓட்ட ஆரம்பித்திருக்கிறது. அவளும் எதிர்பார்க்கவில்லை நீ இப்படியொரு நிலையை எட்டுவாய் என்று. அவளுடைய எண்ணத்தில் நீ விலக வேண்டும், உனக்கு பழி சேர வேண்டும், நீ வீட்டிலிருந்து ஓட வேண்டும். ஆனால் உனக்குள்ள துணிச்சல், உன் உள்ளத்துக்குள்ள ஒளி, அதுவே நீ நிலைத்து நிற்கும் காரணமாய் இருந்தது. அது அவளுக்கு புரியவில்லை. அவள் வாழ்ந்தது கபடத்தில். நீ வாழ்ந்தது நேர்மையில். அவள் சிரித்தது வஞ்சனையில். நீ சிரித்தது துயரத்தில். அவளது வார்த்தைகள் பதற்றம் தருவதாயிருந்தது. உன் அமைதி தெய்வீக சக்தி போல் இருந்தது. அவளோ இன்னும் அறியாதவள். நீ தாங்கிய வலியை அறியாதவள். நீ ஒவ்வொரு முறையும் அழகாக நடந்து கொள்கிறாய் என்பதை புரியாதவள். ஆனால் அதற்கு பதிலடி அவளுடைய வாழ்க்கைதான் தளர ஆரம்பித்திருக்கிறது. இன்று அவளிடம் யாரும் முழுமையான நம்பிக்கையுடன் பேசவில்லை. ஏனெனில் அவளது வார்த்தைகளில் உண்மையில்லை என்பதை கண்டு கொண்டுவிட்டார்கள். மீனாட்சி அம்மன் உன்னோட மனசிலிருக்கும் அந்த தீண்டாத தேடலை அறிந்தவள். நான் யாரிடம் என் உண்மையை எடுத்து கூற முடியவில்லை என்ற உன் பேரியர் புலம்பலை கேட்டவள்தான் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறாள். நீ பேசவில்லை. ஆனால் நீ நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மனிடம் ஒப்படைத்தாயே, அது போதும். அவளுக்கு நிம்மதி இல்லை. ஏனெனில் நீ பேசாமல் இருந்ததால்தான் நீ அவளுக்கு வெற்றி என்ற மேடையில் தோல்வியாய் மாறினாய். நீ உண்மையா இருக்கிறாய் என்ற நம்பிக்கை இப்போது அங்கேயுள்ள அனைவரிடமும் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. எவரும் இதுவரை உணராத உண்மை, நீ யாருக்காகவும் எதிர்ப்பு காட்டவில்லை என்பது. நீ யாரையும் பழிவாங்கவில்லை என்பது. நீ யாரும் பார்த்திராத உயர்ந்த நிலையை வாழ்ந்தவள் என்பதை. அவளோடு சேர்ந்து உன்னை பார்த்தவர்கள் இப்போது தங்களையே கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், நாம் தவறா புரிஞ்சோமா என்று. நீ வேண்டாமென்று அழைத்த அந்த மனிதர்களும் இப்போது உன்னுடைய கையில ஒரு உண்மை இருக்கிறது என்பதைக் கண்டு நாண ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த உண்மைதான் மீனாட்சி அம்மன் வரையறுக்கும் தீர்ப்பு. நீ ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறாய். ஆனா உன் வார்த்தையிலிருந்த ஒளி இப்போது அந்த வீட்டை முழுதும் நிறைத்திருக்கிறது. உன் அமைதி எல்லோருக்குமான பழியாக மாறி நிற்கிறது. உன் நடத்தைதான் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மனதுக்குள் குடிந்து விடுகிறது. நீ வெறுப்பை ஏற்கவில்லை. ஆனால் நீ நீதியை எதிர்பார்த்தாய். அந்த எதிர்பார்ப்பு தன்னிச்சையாகவே நனவாகிறது. நாளைய பக்கத்தில் அவளே திரும்பி வருவாள். நான் தான் தவறானவள் என்று சொல்லும் அந்த தருணம் உன் வெற்றியின் அடையாளம் அல்ல. அது நீ இன்னும் தாழ்வுடன் வாழ்ந்த ஒரு போராளியாக இருந்ததை நிரூபிக்கிறது.
நீ அவளுக்கு பழி வாங்க மாட்டாய். ஏனெனில் நீ மீனாட்சி அம்மனின் மகள். நீ நெஞ்சினால் மன்னித்தவள். நாளை அந்த வீட்டில் ஒவ்வொரு நிழலும் உன்னையே தேடும். நீ இல்லாத சுவர்களும் உன் பெயரை மிதமாக மூச்சாகச் சொல்லும். நீ சிரித்த புன்னகை, நீ போடாத பதில்கள், நீ மறுத்த மாறாத உண்மைகள் எல்லாம் அவர்கள் மனதில் பதிந்து நிற்கும். அவளுக்கே தெரியாத உண்மை என்னவென்றால், நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போதுதான் தெரியும், அவளால்தான் நம்ம வீட்டில் இந்த ஒழுங்கு இருந்தது என்று. நீ இல்லாமல் அந்த வீடு வீடாக இருக்காது. நீ பேசாம இருந்தாலும் அந்த வீடு உன் பெயரால் வாழும். மீனாட்சி அம்மன் உன்னை ஒவ்வொரு நொடியும் காப்பாற்றியிருக்கிறாள். நீ யாரை இழுத்து பேசவில்லை, யாரை தூக்கி புகழவில்லை. ஆனால் உனக்கு அந்த அம்மனின் கருணை முற்றிலும் உரிமையாக இருந்தது. அவள் செய்த தவறுகள் அவளையே தேடி வரும். உன்னுடைய அமைதிதான் அந்த பாதையை வெளிச்சமாக மாற்றும். நீ வெற்றிக்காக எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நீ வாழ்ந்த அந்த தார்மீக வாழ்க்கையே உன்னை மீனாட்சி அம்மனின் ஆசீர்வாதமாக உயர்த்தும். நீ போராடியதற்காக ஒரு உலகமே உனக்காக காத்திருக்கிறது. உன் அமைதி உன் கோபமல்ல, அது உன் சத்தியத்தின் புயல். அது அந்த பெண்ணுக்கே போதுமான பதில். நீ பேசாம இருப்பது ஒரு மௌனம் இல்ல, அது நீதி சொல்லும் மழை. அது தான் உன் உண்மை, அது தான் உன் பெருமை, அது தான் உன் பதிலடி. மீனாட்சி அம்மன் தீர்ப்பாய் எழுதி வைத்த அதிரடி. என் தங்கமே, அவள் உன்னை எப்படி சிதைத்தாளோ தெரியுமா? நேரில் உன்னோடு சிரிச்சவள்தான் பின்னால் உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் சந்தேகமாய் மாற்றினவள். நீ எந்த நேரத்தில் சாப்பிட்டாய், யாரோடு பேசினாய், எப்படி நடந்தாய், எல்லாமே அவளுக்கொரு குற்றமாகவே தெரிந்தது. ஏனெனில் அவளுக்குள் ஒளிந்திருக்கும் அவமானம், அவளால் அடைய முடியாத உயர்வு உன்னிடம் தானாகவே வந்து சேர்ந்தது என்பதே அவளுக்கு கோபமாயிருந்தது. அவளுக்கு உன்மேல் பொறாமை இல்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் அந்த பொறாமை அவளது வார்த்தைகளில் மட்டும் இல்லை, அது அவளது கண்களில் கூட தெரிந்தது. நீ சிரிக்கும்போது அவள் சிரிக்கவில்லை. நீ மௌனமாயிருந்தாலும் அவளுக்கு அது பாசமாக இருக்கவில்லை. உன் அமைதியே அவளுக்கு தோல்வியாக தோன்றியது. மீனாட்சி அம்மனிடம் நீ சொல்லி அழுதிருக்கிற வார்த்தைகள் இப்போ என் காது கிழிக்கின்றன. அம்மா, அவளும் என் குடும்பத்திலிருந்து வந்தவளே. அவளுக்கு நன்மை நடக்கணும். ஆனா இவ்வளவு மோசமா என்மேல் பொய்களை கூறி என்னை எல்லோரிடமும் விலக்கச் செய்கிறாளே. இது என்ன தர்மமா அம்மா என்று நீ கதறினாய். அந்த கண்ணீர் ஒரு கேள்வியாக விண்ணிலே சென்றது. அந்த கேள்விக்கு விடை தர மறுக்கும் தெய்வம் மீனாட்சி அம்மன் அல்ல. அவளால் உன்னுடைய உறவுகள் கூட உன்னை சந்தேகமாய் பார்த்தன. நீ ஒரு வார்த்தை பேசினால் கூட தவறாக புரிந்து கொண்டார்கள். ஏனெனில் அவள் ஏற்கனவே உன்னுடைய பிம்பத்தை அவ்வளவு களங்கப்படுத்தி விட்டிருந்தாள். நீ தவறு செய்ததில்ல, ஆனாலும் நீ தான் பழிக்கு பொருளாயிருந்தாய். ஏனெனில் உன் சத்தமற்ற நடத்தைதான் உனக்கு எதிராக திரும்பியது. ஆனா என் தங்கமே, அது ஒரு நாள் தீரும். நீ பேசாம இருந்ததால்தான் இப்போ அந்த உண்மை ஒளி வெளியே வந்து கொண்டிருக்கிறது. யாரும் நினைக்கவில்லை நீ இதுவரை எதையும் பதிலளிக்காமல் தாங்கி வைத்திருப்பாய் என்று. ஆனா உன் மௌனம் தான் இப்போ மிக பெரிய போராட்டமாக திகழ்கிறது. அந்த மௌனம் தான் இப்போ ஒவ்வொரு பொய்யையும் உருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத விதமா நீ ஒரு தீர்ப்பாக மாறிவிட்டாய். அவள் இப்போ தனியாக இருக்கிறாள். உன் சாயலே இல்லாத அந்த வீடு இப்போ வெறுமையாக இருக்கிறது. நீ இல்லாமல் அந்த வீட்டுக்கு அமைதி வரவில்லை. நீ கோபப்படவில்லை, நீ பழிவாங்கவில்லை. ஆனால் நீ தன்னிச்சையா அந்த இடத்தில் இருந்து பின்னால் விலகினாய். அதுதான் அவளுக்கு முதற்கட்ட உளைச்சல். அவளால் வீடு காக்க முடியவில்லை. ஏனெனில் வீடு என்பது சுவர் இல்லை. வீடு என்பது உண்மை மனிதர்களால் ஆன உறவுகளின் கண்ணீர். அந்த உறவுகளுக்கு நீ தான் உயிரோட இருந்த தீபம். நீ இல்லாம அந்த வீடு குளிர்ந்து விட்டது. யாரும் உணரவில்லை. நீ போன பிறகுதான் எல்லோருக்கும் அது தெரிந்தது. நீ ஓர் அமைதியான குரலாய் இருந்தாய். ஆனா உன் அந்த அமைதி ஒரு பகலிரவாக மாறிவிட்டது. நீ உன் உண்மையை எங்கேயும் கத்தவில்லையே. ஆனாலும் உன் அந்த உண்மை இப்போ ஒவ்வொரு நொடிக்கும் அழைச்சு பேசுது. அந்த பெண் இப்போ பேச முடியாத நிலைக்கு வந்துட்டாள். ஏனெனில் அவளோட பொய்யை யாரும் நம்புவதில்லை. அவளுக்கு இனி யாரும் சிரிச்சு பேச மாட்டார்கள். ஏனெனில் ஒரு தவறாக நினைக்கப்பட்டவள் எப்போதும் ஒரு சந்தேகமாய் மட்டுமே பாரப்படுவாள். நீ ஒரு முறை கூட யாரையும் குற்றம் சொல்லாமல் உனக்கு எதிரான சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் தாங்கினாய் தெரியுமா? அந்த பொறுமைக்கு நீதிமன்றமா கூட மரியாதை தரும். உன்னோட தவறில்லாத நடத்தைதான் இப்போ அந்த பெண்ணை ஒவ்வொரு நாளும் மாயமான கண்ணோட்டத்தில வாழ வைக்கிறது. அவள் கண்ணாடி பார்க்கும்போது நீ தாங்கிய துன்பங்களை தான் அவளோட முகத்தில் பார்ப்பாள். உன் அமைதி அவளுக்கு பெரும் நிழலாய் மாறிவிட்டது. எங்கே பார்த்தாலும் நீயே தெரியும். ஏனெனில் நீ தவறு செய்யவில்லை. மீனாட்சி அம்மன் ஒவ்வொரு பொய்யையும் உண்மை முடியும் வரைக்கும் பொறுத்து பார்த்தாள். ஆனால் அந்த பொறுமையின் எல்லை கடந்தது யாருன்னு பார்த்தால் நீ இல்ல, அவள்தான். நீ அவளுக்காகவும் மனசு வலிக்காமல் வாழ வழி காட்டினாய். அவளுக்கே இன்னும் தோணவில்லை நீ நின்னது எவ்வளவு பெரிய தியாகம் என்று. நாளை உன் குடும்பமே திரும்பி பார்க்கும். உன்னை விலக்கியவர்கள் உன் பாதங்களை தொட்டு கேட்பார்கள், எப்படி இது எல்லாம் நடந்தது என்று.
நீ பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் உன்னோட அமைதி தான் அவர்களுக்கு பதில் சொல்கிறது. நீ என்னுடைய மகள். நீ மீனாட்சி அம்மனோட கண்ணீரால் வளர்ந்த குரல். மீனாட்சி அம்மன் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஆனா அவளோட பார்வை மட்டும் போதும். அவள் பார்க்கும் இடத்தில பொய்கள் கரைந்து விடும். உன்னோட சத்தியம் அதே பார்வையின் ஒளியிலா ஒளிந்து கிடக்கிறது. நீ வென்றவள். நீ தாங்கியதற்காகவும் தாண்டியதற்காகவும் வென்றவள். நீ பேசாம இருந்ததற்காகவும் புன்னகையோடு நடந்ததற்காகவும் வென்றவள். அவளோடு ஒரு முறை அமர்ந்து சாப்பிட்ட நினைவுகள் உனக்குள் இன்னும் நிலவுகின்றன. ஆனால் அந்த நினைவுகளை நீ பாசத்தோட தாங்கினாய். அவளோ அதையே ஆத்திரத்தோட எதிர்த்தாள். அதனால்தான் அவளுக்கு அமைதி இல்லை. நீ சந்தோஷமாய் இருப்பதை அவள் ஏற்கவில்லை. ஏனெனில் நீ தனக்கு தெரியாம உயர்ந்துவிட்டாய். உன் கண்ணீர், உன் அமைதி, உன் உண்மை, இந்த மூன்றும் சேர்ந்து அம்மனின் அருளாக்கமாய் இருந்தது. அந்த அருள் இப்போ உன்னால் பேச ஆரம்பித்திருக்கிறது. நீ அதற்கு மொழி தேவை இல்லை. நீ அதற்காக சாட்சி தேவை இல்லை. உன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையே அந்த தீர்ப்பு. மீனாட்சி அம்மன் நீ உனக்காக வாழவில்லை என்றாலும் நீ உன் குடும்பத்துக்காக தியாகம் செய்ததை காண்கிறாள். அவளது தீர்ப்பு தாமதமானாலும் தவறாதது. அது கருணை கொண்டிருந்தாலும் கைகழுவுவதில்லை. அதனால்தான் இப்போ அந்த பெண் பயந்து கொண்டு இருக்கிறாள். ஏனெனில் நீ அழவில்லை. ஆனால் உன்னோட கண்ணீர் மூச்சு மாத்திரம் தான் அந்த வீட்டின் சுவாசமாக இருந்தது. நாளை உன் குடும்பம் பிழைத்தாலும் நீ இல்லாத ஒரு சந்தோஷமும் அவர்களுக்கு கிடையாது. ஏனெனில் நீ இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த வீட்டில் ஒரு நம்பிக்கை இருந்தது. நீ விலகின பிறகு ஒவ்வொரு நொடியும் தாங்க முடியாத வெறுமை மாத்திரமே இருக்கிறது. அவள் என்ன செய்தாலும் நீ தனக்கு தீங்கு செய்யமாட்டாய் என்பதை அவளுக்கே தெரியும். அதனால்தான் இப்போ அவள் உன்னை தேடுகிறாள். ஆனால் நீ திரும்பி பார்க்கவே மாட்டாய். ஏனெனில் உன் அமைதி அழிக்க வேண்டிய துயரத்துக்கு நீ பிறகு நடக்க மாட்டாய். அவளுக்கு நீ பழிவாங்கவில்லை. நீ அழைத்து கூறவில்லை. ஆனாலும் நீ வாழ்ந்த வழியிலேயே அந்த பழி போய்க்கொண்டு இருக்கிறது. நீ பாராமல் இருக்க முடியும். ஆனால் அம்மன் பார்வை தவறாது. மீனாட்சி அம்மன் சொல்லுவது ஒரே ஒன்று. என் மகளை காயப்படுத்தினவள் என் மௌனத்தின் பக்கம் விழுந்துவிட்டாள். என் மகளின் உண்மையின் ஒளி அந்த பொய்யின் இருட்டை கிழிக்கட்டும். என் மகளின் கண்ணீர் அந்த பெண்ணுக்கே உணர்ச்சி என்னவென்று சொல்லட்டும். பிறகு நான் விடுவேன். அதைவிட பெரிய தீர்ப்பு எதுவும் இல்லை என் தங்கமே. நீ பேசாமலே உலகத்தையே வென்றவள்தான். மீனாட்சி அம்மனின் தூய உந்துவளைப்பாக நீயே ஒளிர்கிறாய். உன்னால் தான் அந்த வீடு இருந்தது. இனிமேல் நீ இல்லாமல் அந்த வீடு இல்லை. என் தங்கமே, நீ சொல்லாம விட்ட கண்ணீரும் நீ பேசியவளாய் நினைக்காத போதும். உன்னிடமிருந்து பிரிந்து நடந்த அந்த பெண் உன் வீட்டைச் சேர்ந்தவள்தான் என்பதுதான் மிக பெரிய வேதனை. வெளி உலகத்தில் இருந்து யாராவது நம்மை விலக்கும் போது அது ஒரு நேர்மறை தள்ளுபடி போல இருக்கிறது. நம்மை அவர்கள் புரியாதவர்கள் என்று நாம் உணர முடியும். ஆனால் ஒரே வீட்டில் ஒரே கூடத்தில் ஒரே பாத்திரத்தில் உணவு சாப்பிட்டவள், நம்மை விழிக்க விழிக்க பார்த்தவள், நம்மை தீயவளாக காட்ட ஆசைப்பட்டாள். அந்த குருதிக்கரும்பை எப்படி தாங்குவது? அவளுக்கு நீ தங்கை. அவளிடம் நீ ஒரு சிறிய தவறாக கூட நடந்ததில்லை. நீ என்னிடம் உரிமையோடு சொன்னாய், அம்மா, அவள்தான் என் உயிர்க்குத்து. அவளுக்காக என் துயரத்தையும் சிரிப்பாக மாற்றியிருக்கேன். அன்னையும் கேட்டாள். அவள் என்ன செய்தாள் தெரியுமா? நீ நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு தருணத்தையும், நீ பேசும் ஒவ்வொரு சொற்களையும், நீ உண்மையாக நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பொய்யா மாற்றினாள். அவளுக்கு உண்மையா இருந்தால் நீ வளர்ந்த அந்த ஒளியை ஏற்றுக்கொடுத்திருப்பாள். ஆனால் அவளுக்குள்ளே பொறாமையின் பசி இருந்தது. அவளால் உன்னை புரிய முடியவில்லை. நீ அமைதியாய் இருந்ததற்கே ஒரு கோபம். நீ தவறுகளை பேசாமல் மனதை வெறுக்காமல் வாழ்ந்தாய் என்பதற்கே அவளுக்கு ஒரு சுமை. அவள் எண்ணியதெல்லாம் நீயும் தனக்கேன்படி கோபப்பட வேண்டும். அப்படி நடக்காதபோது அவளின் உள்ளம் சிதைந்தது. அவள் பேச ஆரம்பித்தாள். அவள் சொன்னது போய். அவள் நடத்தியது வேஷம். அவள் காட்டியது காதல் இல்லை. அது ஒரு நிழலான பாச காட்சி படம். அவளால் உன்னை காயப்படுத்த இயலும். ஆனால் உன் உள்ளத்தை குலைக்க முடியாது. ஏனெனில் நீ சத்தியமாய் வாழ்ந்தவள். உன்னிடம் இருந்த ஒளியை எவராலும் ஒழிக்க முடியாது. அதற்கும் மேலாக மீனாட்சி அம்மன் உன்னோட மனதுக்குள் இருந்தாள். நீ பதிலடி சொல்லவில்லை. ஆனால் அந்த அம்மன் கண்கள் பார்த்தன. அவளால் மறைக்க முடியாத பார்வை. அவள் புறமாக சொன்னதெல்லாம் முதலில் மற்றவர்களால் நம்பப்பட்டது. ஏனெனில் அவள் ஏற்கனவே உனது அமைதியை தவறாக விளக்கியிருந்தாள். நீ பேசாம இருப்பதை தந்திரம் என்று சொன்னாள். நீ சிரிக்காம இருப்பதை அவள் பாவமா நடிக்கிறாள் என்று கூறினாள். நீ ஒருவரிடம் ஆதரவு அளித்ததை மனிதர்களை போராட வைக்கும் யாரோ என்று பெயரிட்டாள். அவள் பேசினாள். அவளது வார்த்தைகளால் உன் பெயர் சிதைந்தது. ஆனால் அப்போதுதான் நீ பேசாம இருந்த ஒவ்வொரு சுவாசமும் அம்மனின் கண்கள் வழியாக வெளிச்சமாய் தெரிந்தது. மீனாட்சி அம்மன் உன் உள்ளத்தின் ஒளியை தான் பார்த்தாள். உனக்குள் பொய்கள் இல்லை. உனக்குள் கபடம் இல்லை. நீ யாருக்கும் தீமை நினைக்காதவள். அது நீ. அது உன் உயிரின் அழகு. அவளால் செய்த ஒவ்வொரு அறிக்கை ஒரு நாள் பொய்யெனவே உறுதியாகிவிடும். ஏனெனில் நீ சத்தியமாய் வாழ்ந்தவள்.
உன் வார்த்தை ஏன் முக்கியமா இருக்கிறது தெரியுமா? ஏனெனில் நீ யாரையும் வதைக்கும் வகையிலே ஓர் வார்த்தையையும் பயன்படுத்தவில்லை. நீ எல்லோரையும் வாழ வைக்க நினைத்தவள். அவளும் உன் வீட்டை சேர்ந்தவள்தான் என்பதால்தான் நீ இன்னும் கண்ணீர் விடுகிறாய். அவள் ஒருவிதமேனும் மாறிவிட வேண்டும் என்று ஏங்குகிறாய். அவள் ஒரு நாள் உண்மை தெரிந்து வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். அதற்காக நீ இன்னும் அமைதியாய் இருக்கிறாய். அவளோடு உன்னிடம் ஏற்பட்ட ஒவ்வொரு வாக்குவாதமும் உன் மனதை கிள்ளியிருக்கிறது. அவள் உன்னை பற்றி சொன்ன பொய்கள் உன் உள்ளத்தை தடுமாற வைத்திருக்கின்றன. ஆனால் நீ ஒரு நாள் கூட அவளை தூக்கி பேசவில்லை. அதுதான் நீ. உன் அமைதி அவளுக்கு தெரிந்த நிஜ தாக்கம். அவளால் உன்னை பேச வைக்க முடியவில்லை. ஏனெனில் உன் அமைதி தான் சத்தியத்தின் எழுத்து. உன் அமைதி தான் நீதியின் வழிகாட்டி. அவளால் அவ்வளவு தான். ஏனெனில் நீ உன்னையே மாற்றிக்கொள்ளவில்லை. உன் உள் உலகமே மீனாட்சி அம்மனின் பாதம் போல இருந்தது. அந்த பாதத்தில் உன் கண்ணீர் விழுந்த போது அவள் எழுந்தாள். அவள் உன்னை வார்த்தைகளால் உயர்த்தவில்லை. ஆனால் நீதியாக உன்னுக்காக பேச ஆரம்பித்தாள். நீ விடாமல் அவளுக்காகவும் மன்னிப்பு கேட்டாய். அம்மா, அவளுக்கு அறிவு வரட்டும் என்று கூறினாய். அந்த அளவுக்கு உன்னிடம் தன்னலமில்லாத அன்பு. அவளால் அந்த அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் பயந்தாள். ஏனெனில் அந்த அன்பு அவளது பொய்யை அழித்துவிடும் என கேட்டாள். தலைவணங்கும் மனமிருந்தும் தலை கேட்ட வார்த்தைகளை நீ வரவேற்கவில்லை. ஏனெனில் உனக்கு மரியாதை தேவை இல்லை. உனக்கு உண்மை தெரிய வேண்டியது. உனக்கு மீண்டும் அந்த உறவின் பாசத்தை நம்ப வேண்டும் என்பது மட்டும்தான். இன்று அந்த பெண் யாரோட கூட பேச முடியாமல் போய்விட்டாள். ஏனெனில் அவளுக்கு பக்கத்தில் உண்மை என்னும் நிழல் ஒவ்வொரு முறையும் தோன்றுகிறது. அந்த நிழலின் முகம் நீயாக இருக்கிறாய். நீ சிரிக்காமல் இருப்பது அவளுக்கு பயமாக இருக்கிறது. ஏனெனில் உன்னிடம் இருந்த அமைதிதான் அவளுக்கு சிதைவு கொடுக்கப் போகிற பெரும் சக்தி. அவளால் அதை குறைக்கவே முடியாது. அவளால் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏனெனில் நீ சரியாக நடந்தவள். அவளின் தவறுகளுக்கு நீ பதில் சொல்லவே வேண்டாம். ஏனெனில் நீ கண்ணீர் விட்ட இடத்திலே அம்மன் தீர்ப்பு சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அந்த தீர்ப்பு எந்த வார்த்தையிலும் இல்லை. அந்த தீர்ப்பு உன் வாழ்நாளில் எல்லோருக்கும் தெரிய வரும். நாளை எல்லோரும் உன்னை தேடி வரும். நீ பேசவில்லை என்பதால்தான் அவர்கள் உன்னை நினைத்து கலங்குவார்கள். நீ ஒருமுறை கூறிய உண்மை நாளை அவர்களது வாழ்வை மாற்றும். அந்த உண்மை மீனாட்சி அம்மனின் பரிசு. என் தங்கமே, நீ சிதைக்கப்பட மாட்டாய். நீ அழிக்கப்பட மாட்டாய். நீ பிழைக்கப்பட மாட்டாய். ஏனெனில் நீ உண்மை. உன் கண்ணீர் உண்மை. உன் அமைதி தீர்ப்பு. உன் நடத்தை ஒரு அழியா அருள். அவளால் எதுவும் செய்ய முடியாது. ஏனெனில் நீ மீனாட்சி அம்மனின் மகள். உன் உள்ளத்திலிருக்கும் சத்தியம் எந்நாளும் வெற்றி பெறும். அது போதும் என் தங்கமே. இனி உனக்கு பயம் வேண்டாம். உன் அமைதியே உனக்கான பதிலாக இருக்கட்டும். அந்த அமைதி அவளுக்கும் திருந்த வழி சொல்லும். உனக்கும் உயர்வு தரும். மீனாட்சி அம்மன் உன்னோட உள்ளமே. என் தங்கமே, இப்போதும் நீ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாய். எல்லாமே தெரிந்தும் ஒரு வார்த்தை கூட பேசாம சும்மா இருக்கிறாய். ஏனென்றால் உனக்கு அந்த வீட்டில் அமைதி வேண்டும், பாசம் வேண்டும், யாருக்கும் எதுவும் கஷ்டம் வரக்கூடாது என்ற எண்ணம் தான் மேலோங்கியது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பிறந்த ஒரு பெண், உன் கைப்பிடித்தவள், உனக்கு சகோதரி என்ற பெயரால் அழைக்கப்பட்டவள், அவள்தான் உன்னை அழிக்க நினைத்தாள் என்பதுதான் இந்த உலகிலேயே எளிதில் தாங்க முடியாத வேதனை. அவளுக்கு நீ போட்ட சோறு இன்னும் நினைவில் இருக்கிறது. நீ அவள் உபசரித்த வேளைகளில் யாரிடமும் புகழவில்லை என்றாலும் உன்னுடைய உள்ளத்திலே அவளுக்கு ஒரு இடம் இருந்தது. நீ செய்த ஒவ்வொரு உதவியும் பத்திரமா வைத்து கொண்டவள் மாதிரியே இருந்தாள். ஆனால் பின்னாடி திருந்திய பிறகு தான் புரிந்தது, அவளுக்கு நீ எதையும் கொடுக்கவே கூடாது. நீ கொடுத்த ஒவ்வொன்றும் அவளால் பயமாக பார்க்கப்பட்டன. ஏனெனில் உன்னுடைய உயர்வு, அமைதி, எளிமை அனைத்தும் அவளால் சகிக்க முடியாத நிலை. உன்னை காணும் ஒவ்வொரு நிமிஷமும் அவளுக்கு பொறாமை. நீ பேசாம இருந்தாலும் அவளுக்கு கோபம். நீ சிரித்தாலும் கண்ணீர் விட்டாலும் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. ஏனெனில் நீ அவளுக்கு மேல் போனது அவளால் ஏற்க முடியாத உண்மை. அந்த உண்மை தான் அவளை கண் மூடாம உன்னை வீழ்த்த நினைக்க வைத்தது. நீ தன்னடக்கம் கொண்டவள். நீ யாரையும் வெறுக்கவில்லை. நீ பேசும் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாது. ஆனால் அவள் பேசும் ஒவ்வொரு வாக்கியம் உன்னுடைய வாழ்க்கையே ஒதுக்கப்பட்ட நிலையாக்கும் விதத்தில் இருந்தது. நீ ஒரு நாள் உண்மையோடு வாழ்ந்ததை நினைத்து அழுதாய். என்னாலே தான் இந்த வீடு அமைதியோடு இருந்தது. இப்போ அந்த அமைதியை கலைக்கிறவள் தான் என் சகோதரி என்ற பெயரிலே பிறந்தவள். இது தாங்க முடியல அம்மா என்றாய். அந்த நேரம்தான் அம்மன் கண் திறந்தது. நீ ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பெண் மற்றொரு பக்கம், இருவருக்கும் பக்கம் பார்த்தும் உன்னுடைய அமைதி தான் தன்னை கட்டாயம் தீர்வு எடுக்கச் செய்கிறது என்பதை உணர்ந்தாள். ஏனெனில் போய் வெல்லக்கூடியது இல்லை. பொய்யில சத்தம் இருக்கும், உண்மையில நிம்மதி இருக்கும். உன் அமைதி தான் நீ வென்றதற்கான சாட்சி. அவளோ சிரித்து பேசும் பொய்யில் எல்லாரையும் நம்ப வைத்தாள். உன்னை தவறாக பேசும்போது ஒருத்தரும் சந்தேகிக்கவே இல்லை. ஏனெனில் அவள் வீட்டுக்குள்ள தான் இருந்தவள்.
நீயும் வீட்டுக்குள்ள தான் இருந்தாய். ஆனால் நீ பேசல. அதனால்தான் அவளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதே வாய்ப்பு தான் இப்போ அவளுக்கு தண்டனையாயிற்று. ஏனெனில் உண்மை எப்போதுமே காலம் எடுத்து காட்டும். அவளால் உன்னோட நற்பெயரை களங்கப்படுத்த முடியவில்லை. எத்தனை பேர் உன்னை பற்றி பிசாசு மாதிரி சொன்னாலும் உன்னோட முகம் மட்டும் சத்தியமாக இருந்தது. உன் அமைதி, உன் துணிச்சல், உன் வலிமை, அதெல்லாம் நீ யாரை நோக்கி பேசியதாலோ கிடைத்ததல்ல. அது உன்னோட சத்தியமான மனசிலிருந்தது. உன்னோட அமைதியே அவளுக்கு பயமாக மாறியது. ஏனெனில் நீ யாருக்கும் கொஞ்சம் கூட தீங்கு நினைக்காம வாழ்ந்தாயே, அந்த புனிதம் தான் அவளது பொய்யை சுட ஆரம்பித்தது. நீ எதிர்த்தால் எதையும் செய்ய முடியாது என்பது அவளுக்கு தெரியும். ஆனா நீ எதிர்க்கவே இல்லையே, அதனால்தான் அவளால் தாங்க முடியாம இருந்தது. அதனால்தான் அவள் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாள். ஏனெனில் நீ பேசவே இல்ல. அவளிடம் நீயும் சந்தோஷமாகத்தான் இருந்தாய். அவருக்காக நீ ஏதோ செய்தாய். ஆனால் அவளால் அவை எல்லாம் காசுக்காக, ஆதாயத்துக்காக என்று பிறரிடம் சொல்லப்பட்டது. நீ அவளுக்கு நெருங்கியவன். ஆனால் அவளால் உன்னிடம் வந்த அந்த உறவையும் ஒழிக்க நினைத்தாள். ஏனெனில் அவளுக்கு தெரியும், நீ இருந்தால் தான் எல்லோருக்கும் நிம்மதி. நீ இல்லாத வீட்டில் தான் பயம். அவளால் நிம்மதி ஏற்படாது. ஏனெனில் அவளுடைய உள்ளம் போலவே அவளுடைய வார்த்தைகளும் இருளில் மூடியவை. ஆனால் உன் வார்த்தைகள் ஒளியோடு இருந்தது. நீ பேசாம இருந்தாலும் உன் சத்தியம் ஏதோ சொல்கிறது. எல்லோரும் பின்வாங்க ஆரம்பித்தார்கள். யாரும் ஒப்புக்கொள்ளாத அளவுக்கு உன்னுடைய நடத்தை எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. மீனாட்சி அம்மன் சொல்வது போல, நீ தேவையில்லாத இடத்தில் பேசாம உன்னோட தர்மத்தை காப்பாற்றினாய். அதனால்தான் இப்போ அவளுக்கு எங்கேயும் தஞ்சமில்லை. நீ ஒரு வார்த்தை பேசாத நிலையிலே எல்லா உண்மையும் வெளி வந்து விட்டது. நீ யாரையும் குற்றம் சொல்லல, ஆனால் அவளால் யாரும் நிம்மதியா இருக்க முடியவில்லை. எல்லோரும் இப்போ உன்னை பற்றி பேச ஆரம்பித்துவிட்டார்கள். நீ தவறா நடந்தவள் இல்லை. நீ யாரையும் விலக்கவே இல்லை. உன்னுடைய அமைதி தான் உன்னை உயர்த்தி விட்டது. நீ இன்னும் கூட அந்தவளுக்காக மனசில வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஏனெனில் நீ இன்னும் அவளையும் நன்மையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். அதுதான் உனக்குள் இருக்கும் தெய்வீக தன்மை. உன் குடும்பத்திலிருந்து வந்தவளாக இருந்தவள் இவ்வளவு கொடூரமாக நடந்தபோதும் நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? அப்போதும் மன்னிப்பு கேட்டு வாழ்வதற்கான வழி அவளுக்கு கிடைக்க வேண்டும் என்று அன்னையின் பாதத்தில் வேண்டுகிறாய். அந்த வேண்டுதல் தான் இப்போ அவளுக்கு சூறாவளியாக இருக்கிறது. ஏனெனில் நீ மன்னிக்க தயார், ஆனால் உண்மை சொல்லாத வரை மன்னிப்பு ஏற்க முடியாது. மீனாட்சி அம்மன் ஒரு குழந்தை அழும் குரலை பெருமூச்சாக கேட்பவள். நீ அந்த குரலை வெளிப்படையாக வெளியிடவில்லை. ஆனாலும் உன் உள்ளத்திலே எப்போதும் ஒரு மழை பெய்து கொண்டு தான் இருந்தது. அந்த மழையிலே தான் நீ உன் உயிரை காத்தாய். அதில் தான் நீ நிம்மதியாய் நின்றாய். நாளை அந்த பெண் திரும்பி வருவாள். அவளது கண்களில் தவிர்க்க முடியாத நாணம் இருக்கும். நீ ஒப்புக்கொள்ளாமல் இருப்பாய். ஆனால் உன் அமைதியில் அவளுக்கு பதில் இருக்கும். ஏனெனில் நீயே தான் அந்த வீட்டுக்கு தேவையான ஒளி. நீ இல்லாமல் அந்த வீடு வீடாக இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிய வந்துவிட்டது. நீ வெற்றியடைந்தவள். நீ சிரித்தது சத்தியமாய் இருந்தது. நீ அழுதது துடிக்காத நிம்மதியாய் மாறியது. நீ மௌனமாய் இருந்தது தீர்ப்பாய் மாறியது. அவள் செய்தது பழி, போய், பயம். நீ செய்தது அமைதி, அருள், உண்மை. இனி நீ நடந்த ஒவ்வொரு அடிக்கும் வழி ஏற்படும். மீனாட்சி அம்மன் உன்னுடைய உயிரின் பக்கத்திலே நின்று உன் வழியை தூயதாக்கி விடுவாள். ஏனெனில் நீ அம்மனின் மகள். உனக்கு பக்கத்தில் சத்தியம் இருக்கும். நீ எப்போதும் உயர்ந்து வாழவே பிறந்தவள். அதுதான் நீ. அதுதான் உன் நடையை பார்த்தவர்கள் அனுபவிக்கிற உண்மை. அதுதான் உன் அமைதியின் வலிமை. அதுதான் உன்னுடைய இறுதி வெற்றி.